வாழ்க்கை வசதிகள் அதிகரித்து அதே அளவில் வேலைப்பளுக்களும் அதாவது அதே அளவில் அதிகரித்திருக்கக்கூடிய காலகட்டத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வேலைகள் அதிகம், நேரமும் அதிகம். வேலைகள் அதிகம், அதுக்கு பின்னால் அசருக்கு பின்னால் மகரிபு வரைக்கும் இருந்து பேசுகிறதுக்கான நேரமும் இருக்குது. இன்றைய காலகட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படி என்று நினைக்கக்கூடிய அளவிலான வேலைப்பளுக்கும் அதிகமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை யோசித்து முடிவெடுத்து மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைப்பதற்கு முன்னால் பல நாட்கள் வேகமாக என்ன செய்து வருகின்றன, கடந்து விடுகின்றன அப்படி என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு 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 பயணத்தில் ஒரு பிஸியான ஒரு வேலைப்பளுவான மாற்றங்கள் அதிகரிக்கப்பட்ட ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த முஆலஜத்துல் கல்ப் இருக்குது, அதாவது உள்ளத்தை நமது கட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இருக்குது. அது ஒரு முஃமினுக்கு சாதாரணமானதல்ல. மற்றவர்களுக்கு ஓகேண்டா அவங்க இந்த ட்ரெண்டில் அவங்க இதயத்தை விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபாஸ்டான ஒரு அழுத்தம், இதுக்கு பேர் அலை வணைதா, ஒரு மௌஜா ஷைத்தானியா, ஒரு ஷைத்தானுடைய அலைவேகம் தான் இது. இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக அலை வந்து அடிக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க இதயத்தையும் அதோடு என்ன செஞ்சுருவாங்க, விட்டு விடுவார்கள். அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. இதயத்தையும் விட்டு விடுவார்கள் அப்படி என்று சொன்னால், இப்போ உங்களோட கையில் ஒரு மைக்கை தந்து ஸ்பீக்கரையும் தந்து கேட்குறதுக்கு 1000 பேரையும் தந்து பேசாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேசாமல் இருக்கேதுமா இயலாது. வாட்ஸ்அப்பில் மைக்கை தந்திக்கிறான், குரூப்பில் 1000 பேர் இருக்கிறான், சரியா? நம்மளால் பேசாமல் இருக்கேல்மான்னு கேட்டால் அது ஒரு பெரிய சோதனை. அது எது வந்தாலும் மைக்கை அழுத்தத்தான் என்ன செய்யும், சொல்லும். வழங்கிட்டா மைக்கை அழுத்தத்தான் சொல்லும், அந்த அவசரமாக பேசத்தான் சொல்லும் என்றது கல்பு அதோடு நீங்கள் விடாமல் இருக்கிறது ஒரு போராட்டம். கல்பை அதோட விடாமல் இருக்கிற ஒரு ஈமான் உள்ளவனுக்கு அதை பழக்கப்படுத்திய பின்னால் நமக்கு ஏனென்று சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த 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 காலத்துடைய இந்த சூழ்நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் எங்களோட கல்பை நம்ம அதில் விட்டு விடுவோம். இது மாத்திரமல்ல, செய்தி தகவல்களுடைய இந்த அதாவது அந்த அதிகப்படியான இந்த திரட்சி இது அதுவும் நம்மளை என்ன செஞ்சிடும் என்று சொன்னால் நம்மளை படித்தவனாக அடுத்தவர்கள்ட்ட காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உளப்போக்கை உண்டாக்கிடும். ஏன்னா நீங்கள் டெய்லி படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. ஜப்பான் செய்தி தெரியும், கொரியா செய்தி தெரியும், வட அமெரிக்காவோட செய்தி தெரியும், தென் அமெரிக்காவோட செய்தி தெரியும். ஒன்றும் நீங்கள் தேடி போனதில்லை, அதுவாக உங்களை என்ன செய்யுது, தேடி உங்களை மிகச்சி நின்றுட்டுறீங்க. அப்போது நீங்கள் 2 செய்தி தெரிந்தவராக காட்டுவதற்கான எல்லா மீடியாவும் உங்களோட கையில் என்ன செய்யுது இருக்குது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றும் தெரியாதவராக அடக்கிட்டு வாழ்கிறது இருக்குதே, அது அவ்வளோ பெரிய போராட்டம். அதாவது இதை என்ன சொல்கிறதுன்னா, ஒரு நஃப்ஸ் உங்களோட உள்ளம் பின்னால் எல்லாவற்றுக்கும் பின்னால் போகக்கூடிய போராட்டத்துக்கான எல்லாம் தயார் நிலைக்கு உங்களை சுற்றி எல்லாம் தயார் நிலைக்கு. இது ஒரு புறம். இதுக்கு பேர் ஹுப்பு துஹூர், அதாவது நம்மளை நாங்களே அறிமுகப்படுத்துவதற்கான எல்லா வாய்ப்பு வசதி எல்லாம் இருக்குது. இது முதல் பாதிப்பு எதுக்கு, இஹ்லாஸுக்கு. இஹ்லாஸ் இஸ்லாத்துடைய என்ன, அத்திவாரம். நீங்கள் உலகத்தையே அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்துவிட்டு அத்திவாரம் உடஞ்சதுன்னு வைங்களேன், அல்லாஹ்வோட பார்வையில் எந்த பெருமானமும் இல்லை. எந்த பெருமானமும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் இல்லை. ஏனென்றால் இந்த தீனை பொறுத்த வரைக்கும் இந்த தீனை வெற்றியோங்க செய்வதென்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய கடமை. அவன் யாரை வைத்தோ செய்யத்தான் போகிறான். எங்களை தேர்ந்தெடுத்து சோதிக்கிறான், எங்களை தேர்ந்தெடுத்து ஈமான்ல சோதிக்கிறான். நம்ம சரி வரல என்ன அல்லாஹ் தாலா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருவர் என்ன செய்வான், போடுவான். அப்போ நம்ம அதாவது என்ன மன்னன், அதாவது மன்னன் லக்க வலா மன்னன் அலைக், அதாவது மன்னன் லக்க என்று சொன்னால் நான் உனக்கு செய்த அருள் அல்ல, நீ எனக்கு செய்த அருள் என்கின்ற அமைப்பில் தான் நம்ம நடந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்ட பகுதியில் இந்த மீடியாக்கள் என்றது உங்களது அதாவது வாழ்க்கையுடைய எல்லா விதமான இஹ்லாஸையும் தகர்ப்பதற்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு உங்களோட கையில் தந்துட்டு நீங்கள் கட்டுப்பாடாக ஒரு முஃமின் வாழ்கிறது பெரிய அஜிர். முதலாவது நீங்கள் நினைக்கக்கூடாது நான் பாவம் செய்யலைன்னு மட்டுமல்ல, நான் நன்மை செஞ்சுட்டிருக்கிறேன், நான் நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். வேண்டாம், உங்களை சுற்றி எல்லாமே தயார், எல்லாமே தயார்ன்றதை விளங்கப்படுத்தலாம். அவ்வளோ மனிதர்கள் அவ்வளோ தயார் நிலையில் இருக்கு. மாநாடு கூட்டி செலவழித்து ஒரு பகுதியை செய்கிறோம். அது எதனால் செய்கிறோம் என்றால் ஒரு ஈமானிய ஒன்று கூடலும் பறக்கத்தும் இருக்கிறதுனால. ஆனால் அது செய்ய வேண்டிய வேலையை ஒரு பட்டன் என்ன செஞ்சிருது, இன்றைக்கு செய்ய முடிந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். இது போராட்டம். இந்த போராட்டம் எங்கே பேத்து டச் ஆகும்னா இஸ்லாத்துடைய அச்சாணியான இஹ்லாஸுக்கு என்ன செய்யும், அது கொண்டு போய் பாதிக்கும். அதனால தான் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமஹுல்லா ஒரு துவால சொல்றாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் நான் அஸ்தக்ஃபிருக், நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன்,
நான் எதையெல்லாம் உன்முகத்துக்காக செய்தேன் என்று நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேனோ அந்த அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் நீ அறிந்தது என் உள்ளத்தில் கலந்திருக்கிறது. வகது ஹாலத்தஹும் அலிம்த், நீ அறிந்தது எனது உள்ளத்திலே கலந்திருக்கிறது. ஆனால் நான் எப்படி அதை அன்னி ஜாம்து அன்னி ஃபால்து லிவஜ்ஹிக், உனக்காகவே நான் செய்தேன் என்றுதான் நான் உறுதியாக நிற்கிறேன். ஆனால் ஃபக்கத் அலிம்த அன்னஹு ஹாலத, அதாவது அன்னஹு ஹாலத்தஹு மா அலிம்த், நீ அறிந்தது எனக்கு கலந்திருக்கிறது என்பதை நீ அறிந்து வைத்திருக்கிற. என்ன கலந்திருக்கேன், என்ன கலந்திருக்குது? இன்னொருவருக்காக, ஒரு பொருளாதாரத்துக்காக, யாருக்காகவோ, யாருடைய திருப்திக்காகவோ, யாருடைய சின்ன ஒரு பகுதி அதில் என்ன செய்யும், அந்த இஹ்லாஸ் இதில் பகுதியில் இருக்கும். அதை நீ அறிந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட எல்லா அந்த முடிவுகளில் இருந்தும் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். எங்களை துஆல என்ன சொல்லும், அல்லாஹும்ம ஃபிர் லிமா கத்தம்து என்று சொல்றதுல, நான் அழிந்தவைகள் நான் அறியாமல் நீ அறிந்தவைகள் அப்படின்னு என்ன செய்யுது வாரதை பார்க்குறோம். இந்த போராட்டம், அதாவது ஒரு முஃமினுடைய இன்றைய காலத்தில் தனியாக யோசித்து இதை எப்படியெல்லாம் ஒரு மூமின் கையாள முடியும், அதனுடைய சட்டங்கள் என்ன, இந்த மீடியாக்களுடைய விஷயத்தில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கெல்லாம் அது பாதிக்கிறது, எப்படிப்பட்ட நன்மைகளெல்லாம் கோடிக்கணக்காக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறது, எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் அது என்ன செய்கிறது, உங்களோட தலையில் சுமத்துகிறது என்று நம்ம தெரிய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பாவம் செய்வது, நீங்கள் இருந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அத்தனையும் தயார். அப்போ தான் அந்த முஆலஜத்துல் கல்புன்றது ஒரு காலகட்டத்தில் சலஃபுகள் அடைந்த போராட்டத்தை விட பல கோடி மடங்கான போராட்டம் கொடுக்க வேண்டிய ஒரு காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ரெண்டாவது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாவங்களுக்கான எல்லா விதமான சின்னதில் இருந்து பெரியதிலிருந்து எல்லா விதமான விஷயங்களும் உங்களோட தயாராக இருக்குன்னு சொன்னால், நீங்கள் யாருமே வேண்டாம். ஒரு காலத்தில் உஸ்லா, ஒரு நல்ல ஒரு மூமினுக்கு, படித்தவருக்கும் ஆபிதுக்கும் ஆலிமுக்கும் உஸ்லா, தனிமை சிறந்தன்னு சொன்னாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அதாவது தனிமைன்னு போயிட்டாலும், தனி இருக்கிறதுனா தனிமைன்னு போயிட்டாலும் முழு உலகமும் கையில் இருக்குது. முழு உலகமும் என்ன செய்கிறது, கையில் இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்திலிருந்து அத்தனை பாவங்களை செய்வதற்குமான எல்லா விதமான நிலைகளும் அங்கே தயாராகணும். இசை கேட்கலாம், ஆபாசம் பார்க்கலாம், மற்றவர்களை பற்றிய புறம் கோல் போன்றவற்றை அடுத்தவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், மற்றவர்களை பற்றிய கெட்ட எண்ணங்களை உள்ளங்களில் என்ன செய்யலாம், அப்பொழுதே என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். நம்ம இன்னொருவரை பற்றி, அதாவது அவர் கருவறுக்க, அவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையிலிருந்து அவரை இல்லாமலாக்க அத்தனை விஷயங்களை பேசிக்கொள்ளலாம். நல்லவர்களை பற்றிய புறம் என்ன செய்யலாம், நம்ம எல்லா விதமான நிலையும் தயார். இன்னும் சொல்ல போனால், இருந்த இடத்துலேருந்தே குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம். இருந்த இடத்துல நீங்கள் உலகத்தில் எங்கே மக்கால இருந்தாலும் சரி, குடும்பத்தோடு சண்டை பிடிக்கலாம். தலாக்கும் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்பில் தலாக்கு நடக்குதே இப்போ, சரியா, தலாக்கும் பண்ணிடலாம். எங்கே போய்க்கு நிலைமை. அப்போது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல இருந்து ஒரு தலாக்கண்டு சொல்லி ஒரு பட்டனை நெசுக்கி தலாக்கண்டு சொல்லி அவர் சொல்கிறேன்டா தலாக், அது என்ன தலாக்கில் போய் முடியுது. அப்போ அன்றைய காலம் எங்கே, இன்றைய காலம் எங்கே? ஒரு முஃமின் முஆலஜத்துல் கல்ப், இதயத்துடைய போராட்டம் என்ற சும்மா நம்ம லேசான ஒரு நிலையில் என்னது அது இல்லை, எங்களை சூழ நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மூன்றாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வாழ்க்கையுடைய பாரம், வாழ்க்கையுடைய அந்த பாரம் இருக்கிறதே, இது நம்மளை சுற்றி உள்ளத்துடைய அந்த கட்டுக்கோப்பை ஒட்டச்சி கொண்டு போகின்ற அமைப்பில் இது என்ன செய்கிறது, வாழ்க்கையுடைய பாரம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் இன்றைய காலத்துடைய வேகம் என்ன செய்கின்றன, காரணமாக இருந்து கொண்டிருக்கு. வாழ்க்கையுடைய பாரம்டா என்ன? ஒரு காலத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் உதவி தேடணும்னா அவருக்கு ஒரு மாதம் போகும், லெட்டர் வரணும், லெட்டர் போகணும், விளங்கிட்டா, அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பண்ணணும், திருப்பி இன்னொரு லெட்டர் வரணும், அவ்வளோ இல்லை இவ்வளவு இந்த இதற்கு ஒரு 3 மாதம் ஆகிடும். இதுக்கு ஒரு 3 சம்பளம் வந்துடும், நீங்கள் ரெடியாகிருவீங்க. இப்போ அப்படி இல்லை. காலையில் போட்டால் ஈவினிங்கில் என்ன செய்யணும், அதை விடுங்க, காலையில் போட்டு லுகரில் என்ன செஞ்சிடணும், அது நடந்துடணும். நடக்காட்டி குடும்ப பகமை நடக்கலைன்னா இருந்து கொண்டும் தாராம் இல்லை. எப்போ மெசேஜ் போட்டாய், அந்த ஊரில் காலையில் மெசேஜ் போட்டேன், இங்கே இன்னும் காலையே ஆகலை, அதுக்குள்ளே சண்டை, வணங்கிட்டா. அந்த அளவுக்கான வேகம் எந்த இப்போ, அதாவது பாரத்துடைய நிலைமை என்ன, கணவன் மனைவி வைக்கிறாங்க, நீங்கள் ஆன்லைன் வந்துட்டு போய்க்கிறீங்க, ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணலை, சண்டை வருதா இல்லையா? எப்படி வருது? இது எந்த காலத்தில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்? பாரம். அதான் நான் சொல்ல வரேன்டா, குடும்ப பாரம். உதவி தேடுதலாக இருந்தாலும், நீங்கள் உதவி செய்வதாக இருந்தாலும், நீங்கள் சுமக்கக்கூடிய பணத்துடைய அந்த செலரியுடைய செலவுகளாக இருந்தாலும், ஒரு செகண்ட், அடுத்தடுத்த செகண்டில் எல்லாமே ரெடி ஆகிடுது. அதனால் ஒரு காலத்தில் ஒருவர் ஒரு வெளிநாட்டில் உழைக்கிற சந்தர்ப்பத்தை அவற்றை ஒரு 4 பேர் உதவி கேட்டுக்கிறாங்கடா, இன்றைக்கு 40 பேர் கேட்கறதுக்குரிய எல்லா ரூட்டும் ரெடி, இவன் 4 நிமிஷத்தில் காலி பண்ணுறதுக்குரிய டிரான்சாக்ஷனும் ரெடி செஞ்சாகணும். இல்லாட்டி குடும்ப பகமை, இல்லாட்டி பிளவு, சச்சரவு, சண்டை, இவ்வளோ முடிஞ்சிருது. அப்போ அன்றைய காலம் போல இன்றைய காலத்துடைய சூழ்நிலைகள் ஒரு மூமின் பார்க்கலாமா?
அப்போ இது வந்து ஒரு 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 பாரமான ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கார்.